ஹலோ ஆல். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கவனத்தோட இருக்கிறதுக்காக நம்மள நாமளே எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறது அப்படின்னு. வரணமாயிரம் படம் பார்த்திருக்கீங்களா? அதான் அவ என்ன தேடி வந்த அஞ்சல அந்த படம். இந்த சூர்யா அண்ட் மேக்னாவோட கதையை கொஞ்சம் மாத்தி பாத்தீங்கன்னா எப்படி ஃபோக்கஸோட இருக்க உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கத்துக்க முடியும். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க. சுவாரஸ்யமாவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஹேய், நான் தான் சூர்யா. காலையில எழுந்து வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு வெறுமையா ஃபீல் பண்றீங்களா? அந்த வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படிதான் இருந்தேன். மேக்னா என்னோட லவ். என்னை விட்டு அவ போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. என் காதுக்குள்ள அவளோட சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். என் நினைவு முழுக்க அவதான். நேரம் அதுக்கான அர்த்தத்தை இழந்துருச்சு. இரவு பகல் மறந்து போயிடுச்சு. என்னோட ஜிம் ஷூஸ் எல்லாம் மூளையில தள்ளப்பட்டுருச்சு. என்னோட கிட்டார், என்னோட சோல், அது இப்போ தூசி அடைஞ்சிருக்கு. என்ன பண்ணன்னு தெரியல. சில நேரம் மணிக்கணக்கா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். என் கையில போனை வச்சு எதையாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். கண்டதையும் யோசிப்பேன். ட்ரை பண்ணேன். சில விஷயங்களை கவனம் செலுத்தி இந்த கவலையை மறக்க முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. என் அம்மா அப்பாவால் இதை தாங்கிக்க முடியல. நடிக்க ஆரம்பித்தேன். நான் சரியாகிட்டேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வெளியில் மட்டும்தான் சிரித்தேன். உள்ள பொய்யான வாழ்க்கை. என் ஒரு கையில் ஃபோன், இன்னொரு கையில் லேப்டாப், இன்னொரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பட் என்னோட கவனம் எதுலேயுமே இருக்காது. இதுதான் என்னோட பொய்யான வாழ்க்கை. பட் ஒரு நாள் வந்தது. வழக்கம் போல் நடிக்கிறதுக்காக சும்மா ஒரு படம் போட்டேன். எனக்கு அந்த படம் சுத்தமாக பிடிக்கல. பக்கத்துல இருந்த கண்ணாடியில என்ன பார்த்தேன். செம்ம டயர்டா, கண்ணெல்லாம் சோர்வா, என் உடம்ப பார்க்கவே அசிங்கமா இருந்தேன். இதுதான் நான் ஆக ஆசைப்பட்ட ஆளா? இப்படிதான் நான் இருக்க ஆசைப்பட்டனா? பழைய மாதிரி ஒரு காதலனா, இல்ல கனவு காண்ற, இல்ல ஏன் மனுஷனா கூட இல்ல, டயர்டான ஜாம்பி மாதிரி இருக்கேன். எனக்கு நானே துரோகம் பண்ணிக்கிறேன். துரோகி. நீங்களும் இப்படிதான் இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் மாறியே ஆகணும். ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி ஃபோக்கஸோட இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கையா வரக்கூடிய டேலண்ட் இல்ல. பணக்காரங்க கிட்டையும் துறவிகள் கிட்டையும் இருக்கிற மேஜிக் பவரும் இல்ல. அது ஒரு ஸ்கில். எப்படி நம்ம வெயிட்டை தூக்கி தூக்கி பழகுறோமோ, மசில பில் பண்றோமோ, அது மாதிரி இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்கில். இப்போ நான் என்ன இந்த போருக்காக தயார்படுத்தணும். என்னோட மைண்டை நான் ட்ரெயின் பண்ணணும். இனி இந்த கோமாளி வேஷம், பொய் வேஷம் எல்லாம் இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ண தெரியுமா? ஒரு குழந்தை கையில கத்தி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் என்னோட மூளையை நான் நடத்தினேன். அதுகிட்ட திறமை இருக்கு. ஆனா அதை அப்படியே விட்டுட்டா அந்த கத்தியால எல்லாரையுமே கொன்னுடும். ஸோ நான் லிமிட் வச்சுக்கிட்டேன். வேலை பார்க்குற நேரத்தில் என்னோட ஃபோன் என் கையில் இருக்காது, ட்ராரில் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆஃப்ல இருக்கும். ஜஸ்ட் 5 நிமிஷம் ஃபோன் எடுப்போமேன்னு நான் ஃபோனை ஸ்க்ரால் பண்ண எடுக்கவே இல்லை. டைம் வச்சுக்கிட்டேன் எல்லாத்துக்குமே. இது என்ன கொடுமைன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா டிசிப்ளின் அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட் இல்லைங்க, நமக்கான பாதுகாப்பு. அப்புறம் சின்ன சின்ன கோல்ஸ் செட் பண்ணேன். ஆமா, நான் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை வச்சிருந்தேன். பட் அந்த ஆசைக்கு முன்னாடி எனக்காக ஒரு சின்ன ட்ரைனிங் மேனுவல் ஓப்பன் பண்ணேன். தினமும் 5 புஷ்அப்ஸ் எடுத்தேன். ஃபோக்கஸ் பத்தின புக்ஸ் எல்லாத்தையும் டெய்லி ஒரு பேஜ் படிச்சேன். சின்ன சின்ன செயல்கள் தான் எல்லாமே, தொடர்ந்து செஞ்சேன். சுனாமி கூட இப்படிதான் உருவாகும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அலைகள் உருவாகி மொத்தமா வந்து அழிக்கும். எப்பவுமே அவைலபிளா இருக்கிறத தவிர்த்துக்கிட்டேன். நிறைய விஷயத்துக்கு நோ சொன்னேன். ஆமா, என்னோட நேரம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அவசியமான விஷயங்களுக்கு மட்டும் எஸ் சொன்னேன். அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்ட ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட நோ சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். என் லைஃப்ல இருந்த பாதி நெகட்டிவிட்டி போக ஆரம்பிச்சது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு பில்டப் பண்ணிக்காதீங்க. அதை பெருசா காட்டிக்காதீங்க. சுத்தி இருக்கிற மக்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூண்டி விடுறதுக்கு விடாதீங்க. நான் நல்லா தூங்குனேன், நிறைய தண்ணி குடிச்சேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன், நிறைய ப்ரே பண்ணேன். ஆனா எதையுமே நான் ஸ்ட்ரெஸ்ஸா நினைக்கல. எல்லாமே ஸ்லோ ஆச்சு, எல்லாமே நிதானமாச்சு. ஒரே டைம்ல பல டேபை ஓபன் பண்ணி வச்சா லேப்டாப் ஹேங் தான் ஆகும். அதே மாதிரி ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யாதீங்க. வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ மியூசிக் கேட்கக்கூடாது. இமெயில் பார்க்குறப்போ வேற வேலைகளை செய்யக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரே ஒரு வேலையை தான் பார்க்கணும். ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கணும். இப்படி ஒரு வேலையை மட்டும் ஒரு டைம்ல செய்ய ஆரம்பிச்சேன். அந்த வேலையை நான் சரியா முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடினேன். ஈவன் நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேய் மாதிரி சிரிச்சா கூட அந்த டைம்ல அந்த சிரிப்பை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். வேற எதையுமே பண்ணல. நம்ம எல்லாருமே நம்மளை சோம்பேறின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்ம சோம்பேறியே இல்லை. நம்ம சும்மா நம்மளை அப்படியே நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு என்ன பண்ண அப்படின்னு தெரியாத டைம்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இதுதான் நம்மளோட ட்ராப். ஸோ இதை நான் உடைச்சேன், பிரிச்சேன். என்னோட பெரிய பெரிய இலக்குகள் எல்லாம் என்னோட அடுத்த ஸ்டெப்பா மாறிச்சு. நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த கோலை சின்ன சின்னதா பிரிச்சு தினமும் 3 லிட்டர் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். நான் மிலிட்ரியில சேரணும் அப்படின்னு வச்சிருந்த என்னோட பெரிய இலக்கை சின்ன சின்ன இலக்குகளா பிரிச்சு தினமும் புஷ்அப் எடுக்கிறதுக்கு ஸ்கெடியூல் போட்டேன். நான் என்னோட இழப்புல இருந்து வெளியில வந்து திரும்ப சந்தோஷமா பழையபடி மாறணும் அப்படின்னு வச்சிருந்த அந்த பெரிய இலக்கை சின்ன சின்னதா பிரிச்சேன். அதுல வந்து அடுத்த ஸ்டெப்பா நான் தினமும் காலையில சூரிய ஒளியில நடக்கணும் அப்படின்ற டாஸ்க் கண்டினியூ பண்ணேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல, வேலையே இல்லை அப்படின்னு சும்மா உட்காராதீங்க.
இந்த ட்ராப்ல சிக்காம இருக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி உங்களோட பெரிய கோல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா பிரிச்சு அந்த டாஸ்கை ஃப்ரீ டைம்ல பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு தெளிவு இருக்கும். நான் ஃபோக்கஸோட இருக்கணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு டைமும் தேர்வு செஞ்சப்போ எனக்கு அது போராட்டமா தான் இருந்துச்சு. என்னோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னை ரொம்பவே தொல்லை பண்ணுச்சு. என்னோட அட்டென்ஷனை ஈர்க்க நினைச்ச மக்களுக்கு எதிராக நான் போராட வேண்டியதா இருந்துச்சு. ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது போரிங்கான விஷயம் இல்ல, அது ஒரு சூப்பர் பவர். நீங்க எவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு டிசிப்ளினோட இருக்கீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி மாத்துனீங்க, இப்படி மக்கள் உங்ககிட்ட கேட்டா நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. இது மேஜிக் எல்லாம் இல்ல, அதிர்ஷ்டம் எல்லாம் இல்ல. நீங்க தினம் தினம் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தான். மனசார எடுத்த முடிவுகள், நம்பிக்கையோடு எடுத்த முடிவுகள். இதுதான் உங்க ரகசியமே. நீங்க உங்களை ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணா எல்லாமே உங்ககிட்ட வந்துடும். உங்களை சுத்தி இருக்கிற கூட்டம் உங்களை உற்சாகப்படுத்தணும், உங்களை பாராட்டணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு கோல்டு மெடல் தேவையே இல்லை. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கண்ணாடியும் நீங்க எடுக்க போற முடிவுகளும் தான். ஜஸ்ட் வேலை நேரத்துல உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயங்களை ஓரம் வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிங்க. எந்த வேலையை நீங்க மறந்தீங்களோ அதை எடுத்து செய்யறதுக்கு ஆரம்பிங்க. ஒன்ஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டாலே அதோட மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கிறது தான் நெருப்போட கங்கு. ஒன்ஸ் கங்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நெருப்பு பத்த ஆரம்பிச்சிரும். ஆரம்பிச்ச அந்த வேலையை மட்டுமே நீங்க பார்க்க உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே அமைதியாயிரும். ஹே, நாம இதை தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு உங்களோட மூளை கேட்க ஆரம்பிச்சிரும். ஆமா, நம்ம இதை ஃபோக்கஸோட பண்ணிட்டு இருக்கோம், சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கெத்தா சொல்ல முடியும். இதெல்லாம் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்லல. இப்படி உடஞ்சு போய் இருக்கிறதும், சோகப்பாட்டை பாடிட்டு அதுலயே மூழ்கி இருக்கிறதும் எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தூக்கத்திலேயே அழுதுருக்கேன். நாளைக்கு பண்றேன், நாளைக்கு சரியாகிடும் அப்படின்னு என்கிட்ட நானே பல பொய்களை சொல்லி ஏமாத்திருக்கேன். கோமாளியா இருந்திருக்கேன், முட்டாளா இருந்திருக்கேன், ஓடி ஒளிஞ்சிருக்கேன். ஆனாலும் திரும்ப கம்பேக் கொடுத்தேன். என்னை பார்த்து பாவப்பட்டவங்க எல்லாருமே இப்ப என்னை பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்க, என்னை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் என்னோட மைண்டை ஒரு சோல்ஜர் மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டது தான். வழியில இருந்து கொஞ்சம் ட்ராக் மாறினேன், தெளிவு கிடைச்சது, உள்ளுக்குள்ள ஃபயர் ஆச்சு, மிகப்பெரிய சக்தி கிடைச்சிச்சு. என்னால முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும். வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்த முறை உங்களால எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாம, டேய் இந்த வேலை போர் அடிக்குது, வா படம் பார்க்கலாம் அப்படின்னு உங்க மூளை சொன்னா, இன்னைக்கு இல்லடா முட்டாள் கோமாளி, இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட வேலையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க. உடனே எழுந்து அந்த வேலையை பாருங்க. ஒன்ஸ் இதை பண்ணிட்டா கேட்க மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனா இது மேஜிக் இல்ல, இது மாஸ்டரி. ஸோ என்ன பண்ணணும்? ஃபைனலா தெளிவா ஒரு தடவை பார்க்கலாமா? ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இயற்கையா இருக்கக்கூடிய டேலண்ட் இல்ல, நம்ம வளர்த்துக்கக்கூடிய ஒரு திறமை. உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சும்மா விளையாடுறது பத்தாது, கடுமையா ட்ரைனிங் எடுக்கணும். கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை விலக்கி வைக்கணும். ஒரே நேரத்துல பல டாஸ்க பண்ணக்கூடாது. மைண்ட்ல கண்டதையும் ஏத்தாம தேவையில்லாத குழப்பங்களை எல்லாத்தையும் விளக்கணும். ஒரு வேலையை பல பிரிவா பிரிங்க. டைமை சூஸ் பண்ணுங்க. எந்த தொந்தரவும் இல்லாம அந்த டைம்ல அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். பார்க்குற வேலை கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை ஜஸ்ட் 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 5 நிமிஷம் பார்க்கணும். மூளையை ஒரு வேலையில மட்டும் ஃபோக்கஸ்ல வைக்கணும். எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அந்த ஆப்ஸு, வெப்சைட்டு இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு உங்களுக்காக உங்களோட ஃபோக்கஸ்க்காக மட்டும் இருக்கிற சூழலை உருவாக்கணும். தெளிவா இருங்க. என்ன வேணுமோ அந்த இலக்கை மட்டும் செட் பண்ணுங்க. முடிஞ்சா பெரிய இலக்குகளை சின்ன சின்னதா பெறுங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப், ஆத்லீட்ஸ் எல்லாம் கேமுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ற மாதிரி நீங்களும் உங்களோட ஃபோக்கஸ்க்கான நேரத்துக்கு முன்னாடி உங்களை ட்ரெயின் பண்ணணும். அதாவது டெஸ்கை சுத்தம் பண்றது, தண்ணி பாட்டில தண்ணியை பிடிச்சி வைக்கிறது, 2-3 தடவை ப்ரீத்திங் பண்றது, இது எல்லாமே பண்ணணும். அப்பதான் உங்களோட மைண்ட் வார்ம் அப் ஆகி ரெடி ஆகும். அப்பப்போ தியானம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யுங்க. கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதெல்லாம் பவர்ஃபுல்லானது. நார்மலா இது எல்லாத்தையும் கடத்தாம உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிட்டே வாங்க. எழுதி கூட வைங்க. கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை எல்லாத்தையும் கொண்டாடுங்க. நான் ஆரம்பிக்கிறத முடிச்சிருவேன், நான் எல்லாத்தையும் கவனத்தோட செய்யக்கூடியவன், என்னோட மைண்டை ஹைஜாக் பண்றதுக்கு யாரையும் அனுமதிக்க மாட்டேன். இப்படி உங்களுக்குள்ளேயே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை ஒழிக்க வைங்க. நீங்க பெர்ஃபெக்ஷனை எய்ம் பண்ணல, தொடர்ந்து கன்சிஸ்டண்டா இருக்க பாக்குறீங்க, அவ்வளவுதான். இந்த ஃபோக்கஸ் தான் உங்களோட சூப்பர் பவர். சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்பவே இந்த நிமிஷமே அதை நீங்க பண்ணுங்க. ஒரு வேலையை சூஸ் பண்ணுங்க, டைமர் செட் பண்ணுங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்குங்க. அந்த வேலையை பட்டுன்னு செய்யறதுக்கு ஆரம்பிங்க. உடனே உங்களால இந்த சக்தியை ஃபீல் பண்ண முடியும். தினம் தினம் அதை பண்ணணும். வெறும் 30 நிமிஷம் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை செஞ்சா கூட போதும். அதை தினம் தினமும் பண்ணுங்க. இங்கேயே மாற்றம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இந்த பயிற்சி ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்ப சொல்லுங்க, எப்படி இதை பண்ணீங்க? மேஜிக் மாதிரி தெரியற அளவுக்கு என்னோட ஃபோக்கஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். சிம்பிள் தான், ஆனா கடுமையா பயிற்சி பண்ணணும். என்ன டாஸ்கை யோசிச்சிட்டிங்களா? அப்போ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.
அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.